ஐயோ என்ன கண்ணெல்லாம் மூடி மயக்கத்துல இருக்கா? ஏட்டி ராஜு, ஏட்டி நல்லா தானே நீ நேத்து பேசிட்டு போனே. எப்படி ரெண்டு பேரும் உட்கார்ந்து மருமவளை பத்தி குறை சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா, அதுக்குள்ள இப்படி படுத்து படுக்கையா ஆயிட்டியேடி. ஏட்டி ராஜு, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன் டி, கண்ணை திறந்து பாருடி. என்னை விட்டுட்டு ஒரேடியா பெய்யாத. மகளுக்கு வேற கல்யாணம் முடிச்சு கண் குளிர பார்க்கணும்னு நினைச்சியே, அதுக்குள்ள இப்படி அல்ப ஐஸ்ல போக போறியே. ஏ கடவுளே, மனுஷிய தூங்க விடாம யார் இது காதுக்குள்ள வந்து நை நைன்னு கத்திக்கிட்டு? இவ என்ன பேசுதா? அப்பனா சீரியஸா ஒண்ணும் இல்லையா? ஏட்டி விளங்காதவள இங்கிட்டு பாரு, இங்க திரும்பி பாரு. ஏக்கா நீங்களா? வாங்க. ஏட்டி ராஜா, என்னடி ஆச்சு? நீ ஏதோ கீழ விழுந்துட்ட, சீரியஸா இருக்க? இப்பவோ அப்பவோ நீ இருக்க போய் சேர்ந்துருவேனாவோ? நீ நல்லா பேசி எந்திரிச்சு உட்கார்ந்திருக்க. இப்பவோ அப்பவோன்னு கிடைக்கணும். ஏக்கா, எவன் சொன்னா அப்படி உங்கிட்ட? ஏட்டி இந்த லட்டு தாண்டி சொன்னா? அவ சொல்லுவா. அவ திமிரு பிடிச்சவ தானே. அவ அதுவும் சொல்லுவா, அதுக்கு மேலேயும் சொல்லுவா. என்னமாப்பா நல்லா இருக்கியே, அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. ஏட்டி ராஜு, ரொம்ப அடிக்கடி பட்டுட்டா என்ன ஆச்சு? எப்படி விழுந்த? ஏ அக்கா, அத ஏன் கேக்கிய? உங்கிட்ட பேசிட்டு வந்தேன் பாத்தியலா வீட்டுக்கு. அப்ப என் மாவ வாசல்ல உட்கார்ந்துகிட்டு வழக்கத்தை விட ஏம்மா உள்ளவா சிரிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்கா. நானும் சரி பிள்ளை பாசமாதோ கூப்பிடுதான்னு உள்ள போய் காலை வைக்க வலிக்க அங்கேயே விழுந்துட்டேன். பார்த்தா என்ன கொட்டி கிடக்கு. ஏட்டி ராஜு, என்ன சொல்லுத? வாசல்ல எப்படி என்ன கொட்டி கிடக்கும்? தெரியாம யாரு கொட்டிட்டாவளா? தெரியாம அது எப்படிக்கா கரெக்ட்டா வாசல்ல கொட்டி கிடக்கும்? எவ்வளவு வேணுக்குன்னா ஊத்தி இருக்கா. நான் முதல்ல என் மருமவ தான் நம்மள முந்திக்கிட்டு நம்மள போட்டதெல்ல பிளான் பண்ணி ஊத்தி இருக்காளோன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான் பெத்து வச்சிருக்க பாருங்க ஒரு எருவ மாடு, கரிச்சட்டி எருவ மாடு. அந்த எருவ மாடு தான் ஊத்தி இருக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காண்டி. சரியா போச்சுப்பா. பெத்த பிள்ளை எங்க இப்படி பண்ணுமா அநியாயம்? ஏன் அவதானே அவ பண்ணுவாக்கா. அவ இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலேயும் பண்ணுவா. ஆனா அவ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். கேட்டுக்கோங்க. ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே, குட்டி 8 அடி பாஞ்சிச்சுன்னா நான் ஆடு 16 அடி பாயுவேன். பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஏட்டி ராஜா, அது சரி, நம்ம ஊர்ல எம்புட்டு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க சேர்க்காம இங்க வந்து உன்னைய சேர்த்திருக்காவளையா? ஏக்கா, நம்ம ஊர்ல உள்ள ஆஸ்பத்திரிலாம் சும்மா மாத்திரையை கொடுத்து ஊசியை போட்டு அனுப்பி விட்டுருவான். சரியாயிருமா வீட்டுக்கு போங்கன்னு. இந்த ஊர்ல இங்க பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்தாதான் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் பிளட் டெஸ்ட் குளுக்கோஸ் அது இதுன்னு போடுவான். அதனாலதான் என் மவனை அடம் புடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்க்க சொன்னேன். அடே அது சரிதான்ல. ரூம்ல ஏசிய பாத்தியலா எப்படி குளு குளுன்னு வருது. நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில எல்லாம் ஒரு பியான் இருக்காது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஏசி வச்சிருக்கானி. அது சரிதான்டி, வெளியில வெக்கியா இருந்தது, உள்ள வந்தது எப்படி குளு குளுன்னு இருக்கு பாரு. ஆனா எங்க உன் மருமவ மகா ஒருத்தரையும் காணோம் துணைக்கு, ஒத்தையில படுத்திருக்க. ஏன் மருமவ பிளாக்கி தானே, அவ இம்புட்டு நேரம் இங்கதான் இருந்தா. இப்பதான் எதே வீட்டுக்கு போய் மாத்து துணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அடடே சரி, அப்போ அவளையாவது பக்கத்துல இருக்க சொல்லலாம்ல. என்னத்துக்கு தேவையில்லாம ரிஸ்க்? அந்த பைத்தியம் எண்ணெயை ஊத்தி என்னை கீழே விழ வச்சது. அது வேற நைட்டு நம்ம அசன் தூங்குற நேரத்துல தலைவலியை கொண்டு மூஞ்சி போட்டு அமுக்கிட்டான்னா அந்த ஒரு பைத்தியம் தான் அவளை எம்மா நீ இருக்க வேண்டாம் வீட்டுக்கே போன அனுப்பி வச்சுட்டேன். அது சரதா ராஜு, நீ உன் மருமகளை கூட நம்பலாம், ஆனா உன் மவளை மட்டும் நம்பிராதடி. அத சொல்லுங்க, ஊர் உலகத்துல பிள்ளைலாம் அம்மாக்கு சொன்ன பேச்ச அப்படி கேட்டு நடக்கு. போட்ட கோட்டை தாண்ட மாட்டிக்கி. ஆனா எனக்கு வந்து வாச்சிருக்கு பாருங்க அது. கழுசடை, 1 நம்பர் கழுசடை. எப்படியாவது அத கல்யாணம் முடிச்சு பத்தி விட்டுறணும். அப்பதான் எனக்கும் நிம்மதி. ஏட்டி, உன் மருமக பிளாக்கில நல்லா பாக்காளாட்டி, ஏதோ மூஞ்சி கீஞ்சி சுளிக்காளா அது இதுன்னு செய்யதுக்கு. அவளுக்கு வேற வழி. நான் இதான் சாக்குன்னு அவளை வச்சு வாங்குதம்ல வேலைய. அதச்சி இதச்சி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா குளுக்கோஸ் கலக்கிட்டா, ஆரஞ்சு ஜூஸ் போடு, மட்டன் சூப் வச்சு எடுத்துட்டு வா, சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வா. நான் அவளை போட்டு உசுர வாங்கிருந்தேன். பார்க்கிறதுக்கே எனக்கு சிரிப்பா வருதுக்கா. அதானடி ராஜா, அப்படிதான் செய்யணும். இப்படி எல்லாம் வேலை வாங்கினாதான் அவள்கிட்ட வேலை வாங்கினபடி.
டீயா? எனக்கு டீ தான்க்கா. டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஏம்மா சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிடுதீய? என்னையும் ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு லெமன் டீ. அப்படியாக்கா, வேற எதுவும் வேணுமா? வடை, போண்டா, சமோசா எல்லாம் சூடா இருக்கு. ஒரு பிளேட் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லனே, வேற ஒண்ணும் வேண்டாம். ஏட்டி லட்டு, உனக்கு இது வேணும்? இல்ல நீலாம்பரியக்கா, வேண்டாம். திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி நெஞ்ச கரிச்சிட்டு வருது. அதனால வேண்டாம். டீ மட்டும் போதும். நீ வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு டீ, லெமன் டீ, அது மட்டும் கொண்டாங்க போதும். சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துட்டு வரேன். அப்பா, எவ்வளோ நேரம் ஆயிருச்சுன்னுக்கா. ஆமாட்டி லட்டு, அவளை பார்த்துட்டு ஏட்டி போகும்போது பேசாம ஆட்டோ பிடிச்சு போயிருவோம். பஸ்ஸுக்கு நின்னுக்கிட்டு அதுக்கப்புறம் போறதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்படிங்களோ? அப்ப சரி. ஏட்டி என் மாபா காலம் கேட்டால, அது மட்டும் வாங்க ஞாபகப்படுத்துன்னு. ஆட்டுக்கா ஆட்டு, மறக்க மாட்டேன், ஞாபகப்படுத்துதேன். சரி, நீங்க என்ன லெமன் டீ சொல்லிட்டியே, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எப்போதும் டீ தானே குடிப்பிய? ஏட்டி கொஞ்சம் வெயிட்ட குறைக்கலான்னு இருக்கேன். அதான் டயட்டுக்கு போறேன் நான், டயட்டுக்கு. அதனாலதான் லெமன் டீ சொன்னேன். ஏக்கா, என்ன சொல்லுதிய? உண்மைக்குமா? அப்படி எத்தனை நாளாக்கா டயட்ல இருக்கிய? எத்தனை நாளாவா? இன்னையில இருந்து தான் இருக்க போறேன். அது சரிதான். அப்ப நீங்க லெமன் டீயும் குடிக்க கூடாதுல்ல? லெமன் டீலயும் சீனி தானே போட்டு கொண்டு வருவேன். அதாட்டி படிப்படியா குறைக்கணும். ஒரேடியா எல்லாத்தையும் குறைச்சிட்டேன்னு வையே, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், குடிகாரனுக்கு நடுங்கின மாதிரி. அதான் முதல்ல பால் டீல இருந்து லெமன் டீக்கு வருவோம். அதுக்கப்புறம் லெமன் டீல இருந்து சுகர் இல்லாம குடிப்போம். அதுக்கப்புறம் சாதா டீ குடிப்போம். அதுக்கப்புறம் மொத்தமா டீ குடிக்கவே விட்டுறலான்னு இருக்கேன். அடடே, அப்படின்னு பாப்போம் பாப்போம் எத்தனை நாளுக்கு உங்க டயட் போகுதுன்னு நானும் பாக்கேன். ஏட்டி லட்டு, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாய வைக்காதட்டி, விளங்காம போயிரும். வியானா பாரு, நான் நியூ இயர் பிறக்கும் போது உடம்ப குறைச்சி எப்படி ஸ்லிம் ஆகுதுன்னு. ஏக்கா, என்னத்துக்குக்கா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? வயிற்ற கட்டி வாயை கட்டி என்னத்த கண்டோம்? கழுத நினைச்சதை தின்னோமா, பேசாம இருந்தோமான்னு இல்ல. உனக்கு என்ன டீ லட்டு, நீ சாதாரணமா சொல்லுவ. உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு என்னத்தை தின்னாலும் உடம்பு வைக்க மாட்டேங்கி. எனக்கு பாரு, 2 இட்லி எக்ஸ்ட்ரா தின்னா போச்சு, யாருக்கு உடம்பு வச்சு போயிருது. ஒரு வேலை சொல்லி பார்க்கறதுக்குள்ள எனக்கு மூசு மூசுன்னு வந்துருது. அதனாலதான் உடம்ப குறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டே டயட் இருந்து. சரி சரி ஏக்கா, அப்ப டயட் மட்டும் இருக்காதீங்க. கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் சேர்த்து பண்ணுங்க. அப்பனாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆமாட்டி ஆமா, அதுவும் ஸ்டார்ட் பண்ண போறேன் நாளையில இருந்து. என் கூட துணைக்கு வரியாட்டி? அப்படி காலையில காலையில அப்படி பொடி நிறைய நடந்து வாக்கிங் போயிட்டு வருவோம். ஆட்டுக்கா ஆட்டு, வார என்ன? மேடம், வேற எதுவும் வேணுமா? இல்லனே, வேற ஒண்ணும் வேண்டாம், அவ்வளவுதான். சீக்கிரம் குடிட்டி டீய குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் அவ பிளாக்கியட்டிய பார்த்துட்டு போவோம். ஆட்டுக்கா. அத சொல்லு ராஜா, வா மருமக ஒரு விளங்காதவா, ஏன் மருமக ஒரு உருப்படாதவா? அத சொல்லுங்க. ஏக்கா, இது ஆஸ்பத்திரியா என்னது? 2 பேரும் உட்கார்ந்து பல்ல காமிச்சுக்கிட்டு ஒரே சிரிப்பா இருக்கு. அதானே. அப்படி என்ன காமெடி? எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போம். அடே இவளுவளா? ஏட்டி நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளுவளோ? இல்லக்கா, சான்ஸ் இல்ல. சும்மா மூஞ்சி சுகமா வச்சுக்கோங்க, நான் இப்ப மாத்துதேன் பாருங்க. வாங்கம்மா வாங்க. என்னத்தே உள்ள ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தது? சிரிக்கிற நிலைமையிலயாம்மா நான் இருக்கேன். நான் சத்தம் போட்டு இந்த அக்காட்ட அழுதுகிட்டு இருந்தேன், என் சோக கதையை சொல்லி. அடே அப்படியா? நம்பிட்டோம். ஏட்டி லட்டு, நீ ஒருத்தி சும்மா இரு. ஏத்து ராஜு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, ஏதோ இருக்கு. ஏத்து நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. சரி, இவ வர கீழே விழுந்துட்டான்னு இவ சொன்னாலா, அதான் அடிச்சு பரண்ட ஆட்டாமத்தி வந்துட்டேன். அடே சரி சரி, என்ன ஆச்சுதே, எப்படி கீழே விழுந்தீங்க? ஒண்ணும் இல்லம்மா, என்ன கொட்டி கிடந்தது பார்க்காம காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன். பிளாக்கி எங்கத்தே காணோம்? அடே பிளாக்கி
சொல்லு ராஜம். இது இவங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல ஏக்கா? ஏட்டி இல்லாட்டி நீ வாய் வச்சுட்டு சும்மா இருட்டி. தேவையில்லாம என்னத்தையும் பேசி சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத போதும். இருந்தாங்க ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். அடே பரவாயில்ல, நானே வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். ஒரு அவசரத்துல நான் வாட்டுக்கு வந்துட்டேன். இதாவது வாங்கிட்டு வந்தால. ஏட்டி ராஜன் இந்த ஆப்பிள் நல்லா ஜூஸ் போட்டு குடிட்டி மர்மவள நல்லா போட்டு தர சொல்லுனே. ஆட்டுக்கா ஆட்டும். ஏக்கா அங்க இருங்க, வாங்கிட்டு வந்தது நீங்க, ஏதோ அவோ வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காவோ. ஏட்டி சும்மா